முழு மனதோடு ஈடுபட வேண்டும். எந்த செயலை செய்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தி அதில் முழு மனதோடு ஈடுபட வேண்டும். நிகழ்காலத்தில் மட்டுமே மனதை நிலைநிறுத்தி வருவதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது அவசியம். இவ்வாறு வாழ்வதன் மூலம் நம்முடைய எண்ணங்களை நாமளே கண்காணிக்கவும், எதிர்காலம் மற்றும் கடந்த காலத்தை எண்ணி கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ முடியும். எதுவும் நிரந்தரமில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வில் அனைத்துமே மாறக்கூடியது. நிரந்தரமானது என எதுவுமே கிடையாது. அனைவரும் எப்போதும் மாற்றத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என இதனை பழகிக் கொள்வதன் மூலம் எதனிடமும் எவரிடமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழக முடியும். மேலும் எவரையும் காயப்படுத்தாமல் அனைவரையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்தை இது நமக்கு அளிக்கிறது. இரக்க குணம். எப்போதும் ஒருவர் இரக்க குணத்துடன் வாழ பழகி கொள்ள வேண்டும். அனைவரிடமும் அன்புடனும் இரக்கத்துடனும் பழக வேண்டும். இந்த குணத்தை ஒருவர் கொண்டிருந்தால் மற்றவர்களின் துயரத்தை போக்குவதோடு தாமும் வாழ்வில் எந்தவித கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும். மேலும் இரக்க குணம் என்பது ஒரு பாடமாக மட்டுமே இல்லாமல் அது ஒருவரின் வாழ்க்கை முறையாகவே ஒரு கட்டத்தில் மாறிவிடும். அகந்தை துறக்க வேண்டும். நானென்ற அகந்தையை துறப்பது மிகவும் முக்கியம். நானென்ற அகந்தை குடிக்கொள்ளும் போது ஒருவர் மற்றவர்களிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி நினைக்க துவங்கிவிடுகிறார். இந்த அகந்தையை ஒருவர் துறக்கும் போது நான் என்ற வேறுபாடு நீங்கி அனைவரும் ஒன்றே என்பதை உணர துவங்குகிறார். அனைவரும் ஒன்று என்பதை ஒருவர் விளங்கி கொண்டால் அதன் பிறகு யாரிடமும் பாரபட்சம் பார்ப்பது என்பது இருக்காது. ஒருவர் அகந்தையை துறப்பதற்கு முதலில் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்கு ஏங்குவதை நிறுத்த வேண்டும். இதை ஒருவர் பழகி கொண்டாலே அவரிடமுள்ள அகந்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறையும்.